அனைவருக்கும் வணக்கம். சாதம் வடித்த கஞ்சி வீணாக ஊற்றக்கூடிய கஞ்சி நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் முடி வளர்ச்சிக்கும் எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. உடலில் நீரின் அளவு குறையும் பொழுது நீர்க்கடுப்பு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதனால் அடிவயிற்றில் அதீத வலியும் சிறுநீர் கழிப்பதில் எரிச்சலும் ஏற்படும். மேலும் கண் எரிச்சல், வெள்ளைப்படுதல் இப்படியான பிரச்சனைகளை தீர்க்க இந்த கஞ்சியை குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். 1 டம்ளர் சாதம் வடித்த கஞ்சியில் சிறிது மோர் கலந்து சாப்பிட்டு வந்தால் குளிர்ச்சியாகும். இதனுடன் சிறிதளவு புதினா, ஜீரகத்தூள் கலந்து குடித்தால் ஜீரண சக்தி பெருகும். இந்த கஞ்சியை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தாலும் உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வடித்த கஞ்சியில் வைட்டமின்கள், தாதுக்கள் அதிக அளவில் அடங்கியுள்ளன. இதனை பயன்படுத்தி ரசம் வைத்து சாப்பிடலாம். இட்லி மாவு அரைக்கும் போது இதனை கொஞ்சம் சேர்த்தால் இட்லி மிருதுவாக இருக்கும். வயிற்று வலியால் அவதிப்படுபவர்கள் வடித்த கஞ்சியில் வெந்தயத்தூளையும் பனங்கற்கண்டையும் சேர்த்து குடித்து வந்தால் குணமாகும். இந்த கஞ்சியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. நாள் முழுவதும் புத்துணர்ச்சி கிடைக்கும். உடலில் இருக்கும் உஷ்ணம் தணிந்து உடலை குளிர்ச்சி அடைய செய்யும். இதனால் உடல் சூட்டால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். மலச்சிக்கலுக்கு இந்த தண்ணீரை குடித்து வந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். உடல் எடையை அதிகரிக்கவும் இது உதவும். இந்த கஞ்சி தண்ணீரை குடிப்பதால் நீண்ட நேரம் நல்ல எனர்ஜியுடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். சாதம் வடித்த கஞ்சியுடன் திராட்சை பழங்களை சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி வர முகம் புத்துணர்ச்சியுடனும் பளபளப்பாகவும் இருக்கும். முகம், கழுத்து, கை பகுதிகளில் சாதம் வடித்த கஞ்சியை தடவி சிறிது நேரம் வைத்திருந்து பின்னர் குளித்து வர விரைவில் சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்குவதை காணலாம். கால்வலியில் அவதிப்படுபவர்கள் சாதம் வடித்த கஞ்சியுடன் வெந்நீர், கல்உப்பு கலந்து மிதமான சூட்டில் கால்களை முக்கி வைத்தால் கால்வலி, வீக்கம் குறையும். இது நல்ல வலி நிவாரணியாக இருக்கும். ஒரு காட்டன் துணியில் வடித்த கஞ்சியை நனைத்து சிரங்கு உள்ள இடங்களில் வைத்து கட்டி வந்தால் விரைவில் குணமாகும். மூட்டு வலி உள்ளவர்கள் இந்த கஞ்சியை வலிக்கும் இடத்தில் தடவி வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். வடித்த கஞ்சியில் சீகக்காய் தூள் போட்டு குளித்து வந்தால் முடி பளபளப்பாகவும் முடி கொட்டாமலும் பிழவு ஏற்படாமலும் இருக்கும். வடித்த கஞ்சியை சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதில் 2 ஸ்பூன் வெந்தயம், செம்பருத்தி பூக்கள் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்பு மிக்சியில் நன்றாக அரைத்து சீயக்காய் கொண்டு உங்கள் முடிகளை அலசி வந்தால் முடி பளபளப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கீழே ஊற்றக்கூடிய வடிகஞ்சி நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். இனி இதை கீழே ஊற்றாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணுங்கள் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.